So hello Justice, welcome back to Just Med Mission 26. So இன்னைக்கு பிசிக்ஸ்ல கைனமேட்டிக்ஸ் பார்ட் 3 அண்ட் ஆல்ரெடி நான் போன லெக்சர்ல பயாலஜிலேயே சொன்னேன். இந்த வீக் எங்களுக்கு கொஞ்சம் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த வீக் கொஞ்சம் ஸ்கெடியூல் அப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் ஃபர்கிவ் தட். ஸோ இப்போ கைனமேட்டிக்ஸ் பார்ட் 3ல ரொம்ப டீப்பாலாம் நம்ம போகல. நெக்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். இந்த கான்செப்ட் வச்சு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் ஒரு சம் எடுத்துட்டு வந்துடும். ஒரு 2 to 3 சம்ஸ் வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஆமா, ஸோ 2 to 3 சம்ஸ் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ, நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்குற மாதிரி தான், ப்ளீஸ் லைக் டு வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு என்ன புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா அதான் கொண்டு வரணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக. ஸோ ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், வெயிட் பண்ணுங்க. 155%. ஓகே, கைனமேட்டிக்ஸ்ல என்னென்ன, அதாவது ஸ்டேஷனரினா என்ன, ப்ளஸ்னா என்ன, மூவிங்னா என்னன்னு பார்த்தோம், வெக்டார் ஃபார்ம்ல பார்த்தோம், தென் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், அப்புறம் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் ஒன்று தான். அண்ட் தென் ஆக்சிலரேஷன் பார்த்தோமா. எஸ், ஒரு சில சம்ஸ் லாஜிக்கல் சம்ஸ். Average velocity if under same time and then under same distance, இந்த ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். அண்ட் தென் அந்த ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். கரெக்டா? இதெல்லாம் JW மெயின்ஸோட சம்ஸ். எஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெயின் ப்ராப்ளம் பார்த்தோம். ட்ரெயின் ப்ராப்ளம் பார்த்தோம். லாஜிக்கல் அண்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஆக்சிலரேஷன் தான் என்னன்னு பார்த்தோம். ஓகே, அண்ட் அதுல ஒரு சில சம்ஸ் பின்னாடி PYQ, ஒரு 2 PYQ, இல்ல ஒரு PYQ அண்ட் ஐ திங்க் எஸ் ஒரு PYQ அண்ட் ஒரு JW மெயின் PYQ சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேர் வாஸ் அ ஸ்மால் மிஸ்டேக் இன் மை கால்குலேஷன். நான் வந்து லாஸ்ட் லெக்சர் அதை சால்வ் பண்ணியிருக்கும் போது என்ன பண்ணிட்டேன்னா, இங்க டீயை விட்டுட்டேன். அதாவது இங்க இருந்து நெக்ஸ்ட் பேஜ் இது வரைக்கும் கரெக்டா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது இந்த டீயை மறந்துட்டேன். மிச்சபடி சால்விங் எல்லாம் கரெக்ட் தான், அதுல எந்த தப்பும் பண்ணல. பட் ஐ டென்ட் மீன் ஹியர் லைக் நான் எந்த தப்புமே பண்ணல நான் இங்க சொல்ல வரல. நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். பட் நீங்க ஒருவேளை சால்வே தப்பா இருக்கும் போல, நம்ம இப்போ கான்செப்டே தப்பா படிச்சிட்டோம் நீங்க நினைக்க வேண்டாம். ஓகேவா? ஒரு சின்ன பட் பண்ணக்கூடாத ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகேவா? என்னைக்குமே கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க பண்ணவே பண்ணக்கூடாது. ஏன் ப்ரோனா, தெரியாம மிஸ்டேக் பண்ணா ஓகே, சரி தெரியாம பண்ணிட்டீங்கலாம், அதுவே நீங்க நெக்ஸ்ட் டைம் ரெக்டிஃபை பண்ணணும். பட் தெரிஞ்ச ஒரு விஷயத்த விட்டுருக்கீங்க, அதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக். புரியுதா? உங்களுக்கு தெரியும் பட் உங்களோட கவனக்குறைவுனால விடுறீங்க அப்படின்னா அது அப்ப எவ்வளோ, எப்படி சொல்றது, ஹார்ம்ஃபுல் திங் நம்மளுக்கு இல்ல. நம்மளோட மார்க்ஸ் ரொம்ப லெஸ் பண்ணி விட்டுரும் இந்த கேர்லெஸ்னஸ். ஸோ நான் பண்ணது நீங்க பண்ணக்கூடாது. நான் அதனாலதான் நான் போஸ்ட்லயுமே நான் போட்டுட்டேன், கம்யூனிட்டி போஸ்ட்ல எது மிஸ்டேக்னா உடனே லெக்சர் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு வந்து ப்ரீமியர் ஆயிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு போட்டேன். பிகாஸ் நீங்க யாரும் தப்புன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அதை நான் இங்கே நோட்டிஃபை பண்ணிடுறேன். டு ஐ நீட் டு சால்வ் இட் அகெயின்? எனக்கு தெரிஞ்சு இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? அண்ட் ஐ திங்க் இந்த ஹோம்ஒர்க் சம் சால்வ் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணிடுவோமே. இப்போ லெட் மீ டேக் தட் எல்லோ கலர். ஓகே, சரி. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? A particle undergoes motion in 1D. Its displacement is given in terms of x is equal to minus t square plus 4t plus 10. Okay, x is equal to 4t minus t square plus 10. ஓகேவா? ஓகே ப்ரோ, சிம்பிள். நான் இங்க மைனஸ் டி ஸ்கொயர் இருக்கிறது எதுக்கு அப்படி வைப்பானு சொல்லிட்டு 4t முன்னாடி கொண்டு அதை மைனஸ் டி ஸ்கொயர் ஆகிட்டேன். ஓகே, ஃபைண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இங்க போட்ட மாதிரியே டேர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இது பண்ணணும். நான் உங்களுக்கு லாஸ்ட் லெக்சர்லயே வெலாசிட்டி 0 ஆகுதா இல்லையானு ப்ரூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி அது டேர்ன் ஆகுதா இல்லையானு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? சார் நான் இப்போ அதை ப்ரூவ் பண்ண மாட்டேன். நான் வாட்டில் வெலாசிட்டி, அதாவது டேர்னிங் பாயிண்ட் எங்க அப்படிங்கறத கண்டுபிடிப்பேன். வெலாசிட்டி எங்க 0 ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த டைம்ல அதோட எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னு போயிருவேன். ஐ வில் நாட் ப்ரூவ் தட் அகைன். ஓகேவா? ஓகே. ஆனா இன்னொரு விஷயம், நான் இதுக்கு ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன், யாருமே போடல. ப்ளீஸ் இனிமேலாவது நீங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ்க்கு சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க. ஓகேவா? அப்படின்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், அதுக்காக சொல்றேன்.
நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் போதுதான் சரி ஓகே ஒருத்தராவது நம்மளுக்காக பாக்குறாங்கல்ல, அப்ப அவங்களுக்காக நம்ம இன்னும் டெடிகேட்டடா பண்ணணும்னு எங்களுக்கு தோணும். ஸோ ப்ளீஸ் ஓகே வாங்க உள்ள சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி 0 எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். dx by dt equals to 0 நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி ஓகே, அப்போ எவ்வளவு வரும்? dx by dt யோட வேல்யூ என்னது? 4t 4 ஆயிரும் மைனஸ் 2t பிளஸ் 0. ஓகே அது வேண்டாம். ஸோ 4 மைனஸ் 2t வந்துடும் which is equal to 0. ஸோ 2t equals to 4. கரெக்டா? கரெக்ட். ஸோ t is equal to 2. சரி, அப்ப 2 செகண்ட்ஸ்ல இது ரிட்டர்ன் ஆயிருக்கு. கரெக்டா? எப்படியோ எதர் இப்படி போயிட்டு 2வது செகண்ட்ல எப்படி ரிட்டர்ன் ஆயிருக்கலாம், இல்லைன்னா இங்க இருந்து இப்படி போயிட்டு 2வது செகண்ட்ல எப்படி ரிட்டர்ன் ஆயிருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே. சோ அப்போ நான் x is equal to 0ல அது எங்க இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இதை எரேஸ் பண்ணிடுறேன். சாரி, எதுக்கு டர்னிங் பாயிண்ட் கால்குலேஷன் இங்க இருக்கு. ஓகே, இப்போ x t is equal to 0ல x எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். சோ அப்படி நான் போட்டேன்னா என்ன வரும்? இந்த டேர்மும் நம்மளுக்கு 4 into 0 கேன்சல் ஆயிரும், t ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். சோ 10. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ 10 வரும். ஓகே, x at 2ல அது எங்க இருக்குன்னு பார்க்கணும். சோ நான் என்ன பண்ணணும்? 4 into 2 minus 2 ஸ்கொயர் பிளஸ் 10. 4 into 2 எவ்வளவு? 8 minus 4 plus 10 plus 10. ஓகே, 8 minus 4 4 4 plus 10 14. ஓகே, இப்போ நான் x is equal to 3ல அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது இதுல இருந்து? இப்போ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? 10ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 10ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது. எது வரைக்கும் போகுது? 14 வரைக்கும் போயிருக்கு. கரெக்டா? இங்க 14 தானே இருக்கு. சோ அது 14 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, போயிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கணும்ல, எங்க வரைக்கும் வந்திருக்குன்னு பார்ப்போம். x is equal to 3ல 4 into 3 minus 9 plus 10. 4 into 3 எவ்வளோ? 12 minus 9 plus 10. மைனஸ் 9ங்கிறப்போ 3 plus 10 13. கரெக்டா? 13. ஓகே, ஸோ அப்போ அது ரிட்டர்ன் எங்க ஆயிருக்கு? திரும்பி அது 13க்கு வந்துருச்சு. கரெக்டா? திரும்பி அது 13க்கு வந்திருக்கு. ஸோ அது அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு டோட்டலா? v average equals to total distance by total distance by total time. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10ல இருந்து 14 போயிருக்கு. ஸோ அது ஒரு 4 பிளஸ் 14ல இருந்து 13 வந்திருக்கு பிளஸ் 1. ஸோ அப்போ 5 டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளோ? 3 செகண்ட்ஸ். ஸோ 3. ஸோ அப்போ ஆன்சர் 5/3 மீட்டர் பர் செகண்ட். இங்க யூனிட் கொடுக்கல, நம்மளா மீட்டர்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ இதே இது உங்களை வெலாசிட்டி கண்டுபிடின்னு சொன்னா என்ன செய்வீங்க? சிம்பிளஸ்ட் திங், அவன் உனக்கு ஆல்ரெடி அங்க என்னதான் கொடுத்திருக்கான் கொஸ்டின்ல உங்களுக்கு? they have given the displacement ஓட ரிலேஷன் வித் டைம் தான் கொடுத்திருக்கான். சோ உனக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. இதை சிம்பிளா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். என்ன வந்துச்சு? 4 minus 2t வந்துச்சா? அவ்வளவுதான். இதுதான் வெலாசிட்டி. போட்டு பாருங்க. 4 minus 2t. அப்போ வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டு 4 minus 2t. அப்போ velocity for 3 seconds is equal to 4 minus 4 minus 2 3 na. Wait, did I do anything wrong? இங்க எதுவும் தப்பு பண்ணிருக்கேனா? Displacement is given in terms of இது. ஓகே, அப்போ அதோட இது வந்து 4 minus 2 into 3 வந்து 6. ஓகேவா? அப்போ 6 minus 4 2 minus 2 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிறது அதோடைய என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதாவது வெலாசிட்டிய தேர்ட் செகண்ட், 3வது செகண்ட் அதோட வெலாசிட்டி என்னது? -2 மீட்டர் per செகண்ட்ல இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே, சரி. இது கூட நம்மளுக்கு தேவையில்லை, சும்மா உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லி போட்டு காமிச்சேன். ஓகேவா? ஓகே, சரி. ஸோ அப்போ இந்த சம் புரிஞ்சிருச்சா?
இதோட கான்செப்ட் போன லெக்சர்ல நல்லா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். புரியல அப்படின்னா திரும்பி ஒரு தடவை அந்த லெக்சர்ல அதை போய் பாருங்க. ஐ திங்க் நான் அதை 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் ஐ ஹவ் ப்ரூவ்ட் யூ அது எப்படி வெலாசிட்டி 0 ஆகுதா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அது டேர்ன் ஆகுதா இல்லையாங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ லெட் அஸ் டாக் மோர் அபவுட் ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆக்சிலரேஷனுக்கு நான் ஒரு சில சம்ஸ் வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, எடுத்துக்கிறேன். ஓகே. 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 எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. சர்க்குலர் பாத்துல சுத்தும் போது எனக்கு இந்த பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா தட் இஸ் எவ்வளவு சொல்லலாம், ஒரு 5 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? ஓகே. வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இது ஒரு 60 டிகிரி இப்போ வந்து இது வந்துருச்சு. அதாவது டிராவல் பண்ணி இந்த 60 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா இதோட வெலாசிட்டி இட் இஸ் 6 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அவ்வளவுதான், கொஸ்டின் வந்துச்சு. என்ன ப்ரோ, எதை கண்டுபிடிக்கணும்? சாரி அதான் சொல்லல. பாத்தீங்களா? ஃபைண்ட் ஆக்சிலரேஷன். ஃபைண்ட் ஆக்சிலரேஷன். எப்படி ப்ரோ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது? in 3 seconds. ஓகேவா? இது வந்து இப்போ 3 செகண்ட் இருக்கு டிராவலுக்கு. so find acceleration in 3 seconds. ஓகே. சோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சு டிவைடட் பை டைம் பண்ண போறீங்க. ஓகேவா? க்ளூ கொடுத்துட்டேன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சு டிவைடட் பை டைம் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, ஓகே. I'll give you 3 seconds. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு திரும்பி சொல்யூஷன் பாருங்க. ஓகேவா? 3 2 1. சால்வ் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் சால்வ் பண்ணட்டா? ஓகே. ஓகே. சோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஆக்சிலரேஷன் இன் 3 seconds. சோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? டெல்டா வி சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை 3. கரெக்டா? ஏன்னா டைம் இன்டர்வல் 3 செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே. சோ இப்போ எனக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. அதாவது இதை நான் எப்படி எழுத போறேன்? வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஓகே. வி ஃபைனல் என்ன? 6 மைனஸ் வி இனிஷியல் என்ன? 5 டிவைடட் பை 3. அப்போ 1/3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சா? வந்திருந்தா நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்க. திஸ் இஸ் நாட் கரெக்ட், திஸ் இஸ் ராங். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு. நான் உங்களுக்கு இங்க வெலாசிட்டி கொடுத்திருக்கேன். ஓகேவா? வெலாசிட்டி இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. ஓகே. சோ இங்க நான் உங்களுக்கு வெலாசிட்டி தான் டெபிக்ட் பண்ணியிருக்கேன். நான் இதை ஸ்பீடுன்னு சொன்னாலும் நீங்க இதை ஸ்பீடுன்னு நம்ப கூடாது. பிகாஸ் ஐ ஹவ் கிவன் யூ டைரக்ஷன். ஓகேவா? சோ அப்ப இது வெலாசிட்டி ஆயிருச்சு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கேட்கிறேன். ஆக்சிலரேஷன் என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான். சோ எனக்கு இங்க மேக்னிடியூடும் மாறி இருக்கு, டைரக்ஷனும் மாறி இருக்கு. புரியுதா? சோ அப்ப நான் இதை எப்படி சப்ராக்ட் பண்ணணும்? வெக்டார் சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஞாபகம் வருதா? வெக்டார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அதேதான் இங்கேயும். நான் இதுல வெக்டார் சப்ராக்ஷன் தான் பண்ணணுமே தவிர ஐ ஷுட் நாட் டு தி நார்மல் சப்ராக்ஷன், அல்ஜிப்ராயிக் சப்ராக்ஷன் நான் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஹோப் வாய்ஸ் நல்லா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாய்ஸ் நல்லா தான் கேட்கும். ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன்? வெக்டார் சப்ராக்ஷனுக்கு எனக்கு இந்த மேல இருக்கக்கூடிய வெக்டார் அண்ட் இந்த வெக்டார் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு தெரியாது. நான் அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? லெட் அஸ் யூஸ் அவர் ஜியோமெட்ரிக்கல் பிரெயின். நம்மளோட ஜியோமெட்ரி மூலம் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் 5 மீட்டர் per செகண்ட்ல உள்ள வெக்டார். ஓகே. இங்க நம்மளுக்கு என்னது? 60 டிகிரியில. ஓகே. இதுல இருந்து டான்ஜென்ஷியலா போகுது. கரெக்டா?
டான்ஜென்ஷியலா 6 மீட்டர் per செகண்ட்ல போகுது. ஓகே, இதுக்கும் 90 டிகிரி கரெக்டா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ரேடியஸ்க்கும் டான்ஜென்ட்டுக்கும் நடுவில் ஆங்கிள் என்னது, இட் இஸ் 90 டிகிரி. 10th நம்ம வந்து சர்க்கிள்ஸ் வச்சு ரெண்டு சாப்டர் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். எஸ், ஆமா, 2 சாப்டர் பேர் என்ன ஞாபகம் இல்ல, பட் 2 சாப்டர் படிச்சிருப்போம் சர்க்கிளை வச்சு. சோ அந்த சாப்டர்ஸ்ல நம்ம நல்லா படிச்சிருப்போம் என்னன்னு, அதாவது ரேடியஸ்க்கும் டான்ஜென்ட்டுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. இதுக்கும் 90 தான், இதுக்கும் 90 தான். ஓகே சரி, நான் இப்ப என்ன பண்றேன், இதே மாதிரி இங்க ஒரு பேரலல் லைனா வரைகிறேன். சரியா, ஒரு நிமிஷம். ஒரு பேரலல் லைன் வரைகிறேன். சரி ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. அந்த 90 டிகிரி எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, எரேஸ்ட். அது 90 டிகிரி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் ஒரு பேரலல் லைனா போடுறேன். சரி, இப்போ நீங்க சாரி இதெல்லாம் மறந்துருங்க. இப்போ உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்கு, ஜெட் லைன் மாதிரி இருக்கா, புரியுதா? இப்ப இதே வந்து நீங்க அப்படியே ஸ்கிரீனை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சு பாருங்க, ஜெட் லைன் மாதிரி இருக்கா. அப்போ இங்க என்ன ஆங்கிளோ அதே தான் இங்கேயும் வரும். கரெக்டா? இதுவும் எவ்வளவுதான், 60 டிகிரி தான். கரெக்டா? கரெக்ட். சோ அப்போ இதுவும் என்னதான் 60 டிகிரி தான். ஓகே, சோ அப்ப இதுவும் 60 டிகிரினா இதுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்னவாக இருக்கும், மொத்த ஆங்கிள் 90ல ஒரு 60 இங்க வந்துருச்சு. சோ இதுக்கு உள்ள ஆங்கிள் எவ்வளோ, 30 டிகிரி. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, இங்க இருந்த மொத்த ஆங்கிள் 90. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த வெக்டாரை பேரலல் ஷிஃப்டிங் பண்ணி இங்க கொண்டு வரேன். அப்போ எனக்கு இந்த ஆங்கிளும் எவ்வளவுதான், ஐ மீன் திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்சோ 90. கரெக்டா? நான் பேரலல் ஷிஃப்ட் தான் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அப்ப இந்த ஆங்கிள் 30னா இப்ப ரெண்டு வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ, 60 டிகிரி. புரியுதா? நல்லா கவனி. நான் என்ன பண்ணேன், முதல்ல இந்த இதுக்கு நடுவில் ஆங்கிள் கண்டுபிடிச்சேன். ஓகேவா, இது டான்ஜென்ட்டுக்கு இதுக்கு 90 டிகிரின்னு வச்சுட்டு இல்ல, அதுதான். ஓகேவா, டான்ஜென்ட்டுக்கும் ரேடியஸ்க்கு நடுவில் 90 டிகிரி. சோ அதை வச்சு இங்க ஒரு ஜெட் லைன் மாதிரி போட்டேன். ஜெட் லைன்ல இருந்து நான் கண்டுபிடிச்சேன் இது 60, இங்க 30 வருதுன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இதை பேரலல் ஷிஃப்ட் பண்ணேன். ஓகேவா, என்ன பண்ணேன், இதை பேரலல் ஷிஃப்ட் பண்ணி இங்க கொண்டு வந்தேன். ஓகே, பேரலல் ஷிஃப்ட் பண்ணி இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி பேரலல் ஷிஃப்ட் பண்ண ஆங்கிள் மாறாதுன்னு நம்மளுக்கு தெரியும். சோ அப்ப இங்க உள்ள ஆங்கிள் என்னதான், 90 டிகிரி தான். கரெக்டா? கரெக்ட். சோ அப்போ 90ல ஒரு 30 போயிருச்சுன்னா நம்மளுக்கு ஆங்கிள் என்னது, 60 டிகிரி ரெண்டுத்துக்கும் நடுவில். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. சரி, இப்போ நான் வெக்டார் சப்ராக்ஷன் பண்ணலாம்ல ஈஸியா? ஆமா ப்ரோ, பண்ணலாம் வாங்க. சோ இப்போ வெக்டார் சப்ராக்ஷன் என்ன வரும், எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர், என்னது 6. சரி, 6 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் 5 ஸ்கொயர் மைனஸ் 2ab cos θ போடலாமா? இல்லனா நான் வந்து இதை 180 மைனஸ்னு போட்டு, ஏன்னா இதை மைனஸ் பண்ணும்போது இந்த 5 மீட்டர் per செகண்ட் ஆப்போசிட் சைட்ல வரும். ஸோ 120 டிகிரி வரும். நான் வந்து அப்படி 120 டிகிரி கண்டுபிடிச்சு காஸ் 120 போடலாம். ஓகேவா, காஸ் 120 மைனஸ் 1/2 வரும். இல்ல அப்படின்னா நான் மைனஸ் காஸ் தீட்டானும் போடலாம். புரியுதா? அதாவது நான் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டானும் போடலாம், இல்லைனா நான் மைனஸ் காஸ் தீட்டானும் போடலாம். ரெண்டும் சேம் தான். ஓகேவா? ஓகே, சோ நான் இப்ப மைனஸ் காஸ் தீட்டான்னு போடுறேன். சரியா? மைனஸ் 2 இன்டூ 6 இன்டூ 5 காஸ் தீட்டா. காஸ் 60 எவ்வளோ, 1/2. ஸோ 2 கேன்சல்டு. 6 ஸ்கொயர் வந்து 36 பிளஸ் 25 மைனஸ் 6 5 சார் 30. அப்போ அண்டர் ரூட்ல எவ்வளோ வரும், 30 போக 31, அண்டர் ரூட் ஆஃப் 31. சரி, ரிசல்டன்ட் வெக்டார் இது. அப்போ ஆக்சலரேஷன் எவ்வளோ, சிம்பிள், அண்டர் ரூட் ஆஃப் 31 டிவைடட் பை 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஆக்சலரேஷனோட யூனிட் என்னது, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, சம் புரிஞ்சிருச்சா? சிம்பிள் சம். நீங்க இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க அப்படின்னா, வெக்டார் சப்ராக்ஷன் பண்ணாம டைரக்டா மேக்னிடியூட மட்டும் சப்ராக்ட் பண்ணி போட்டிருப்பீங்க. அது ஒண்ணுதான் நீங்க இதுல தப்பு பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. மிச்சபடி இதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? ஆர்எல்ஸ் நீங்க இதுல இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணலாம். என்ன ப்ரோ மெத்தட் அப்படின்னா, நீங்க இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சீங்கல்ல, இதை வச்சு நீங்க வெக்டார் ரெசல்யூஷன், அதாவது காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் காம்போனன்ட், அதை காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு பிரிச்சோம்ல,
அந்த மாதிரி நீங்க எக்ஸ் காம்பனன்ட் அண்ட் ஒய் காம்பனன்ட் கண்டுபிடிச்சு அதை சப்ராக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நீங்க உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார்னு தெரியும், கரெக்டா? தெரியும் ப்ரோ. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, இதை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு வரும், கரெக்டா? கரெக்ட். சரி சரி நீங்க அப்படி பண்ண வேண்டாம், இது இங்கிட்டு இது இங்கிட்டு, கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ண வெக்டார் காம்பனன்டேஷன் மைனஸ் பண்ணனா உங்களுக்கு அது மேல போட்டான்னு புரியாது. ஓகே, இது இங்கிட்டு இருக்கு இது இங்கிட்டு இருக்கு. நான் இப்போ மைனஸ் பண்ணா இது என்ன ஆகும், ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும், கரெக்டா? கொண்டு போயிருவோம். ஸோ இப்போ இது இங்கிட்டு இருக்கு இது இங்கிட்டு இருக்கு 120 டிகிரி. நான் இப்போ இதோட ஒரு ஒய் காம்பனன்ட் ஒரு எக்ஸ் காம்பனன்ட் கண்டுபிடிக்கிறேன், ஓகேவா? கண்டுபிடிச்சு இல்லைனா எக்ஸ் காம்பனன்ட் இந்த சைடு தான் கண்டுபிடிப்பேன், டீ தான் இங்கிட்டு தானே இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் காம்பனன்ட் அண்ட் ஒய் காம்பனன்ட் கண்டுபிடிப்பேன். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த 5 மீட்டர் பர் செகண்ட் இருக்கா. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவேன், இது -5 இருக்கும். ஸோ சப்ராக்ட் ஆயிரும் அண்ட் தென் இது இருக்கும். ஸோ எனக்கு ஃபைனலா இங்கிட்டு ஒரு வெக்டார் இங்கிட்டு ஒரு வெக்டார்னு வரும். திருப்பி அதுக்கு ரூட் எடுப்பேன், அதாவது நான் பித்தகோரஸ் தியரம் மாதிரி, புரியுதா? ரெண்டு 90 டிகிரில இருக்கு. ஸோ திரும்பி பித்தகோரஸ் தியரம் போட்டு ஒரு இதா கொண்டு வருவேன். பட் அது வந்து எக்ஸஸ் ஆஃப் ப்ராசஸ், ஓகேவா? உங்களுக்கு என்னதான் அது வந்து இட் மைட் லுக் லைக் ஈஸி ஸ்டெப், பட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நெவர் கோ ஃபார் அ ஈஸி ஸ்டெப், கோ ஃபார் அ எஃபிஷியன்ட் ஸ்டெப், ஓகேவா? டைம் எஃபிஷியன்டாகவும் இருக்கணும், உன்னோட தாட் ப்ராசஸ் எஃபிஷியன்டாகவும் இருக்கணும், ரொம்ப யோசிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, அண்ட் தென் உன்னோட ஸ்டெப் எஃபிஷியன்டாகவும் இருக்கணும், ஸ்டெப்ஸும் நிறைய இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்ட் ப்ராசஸை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ஃபார்முலாவே டிரைவ் பண்ண போறோம். என்ன ஒரு ஃபார்முலா அப்படின்னா, இன்னொரு கொஸ்டின் தரேன் சிமிலரா. இப்போ இங்க ஏதோ ஒரு இதுல இருந்திருக்கு, வெயிட் பண்ணு. இது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பெருசா போட்டிருக்கேன், ஓகேவா? சாரி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பெருசா போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன ஆங்கிள் தான், ஓகேவா? எப்படி வெரி வெரி ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டா, உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஸ்மால் ஆங்கிள், ஓகேவா? ஓகே. அண்ட் இந்த கேஸ்ல நான் இப்ப என்ன எடுக்கிறேன்னா, வெலாசிட்டியை கான்ஸ்டன்டா எடுக்கிறேன், ஓகேவா? என்ன பண்றேன், வெலாசிட்டி கான்ஸ்டன்டா எடுக்கிறேன். ஓகே, இதுவும் v தான் இதுவும் v தான், ஓகேவா? சாரி, பென் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணல. ஓகே, சோ என்னது, இதுவும் v தான் இதுவும் v தான், பட் எனக்கு ஒரு சின்ன ஆங்கிள், வெரி 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 ஸ்மால், இன்ஃபைனைட்ஸிமலி ஸ்மால் ஆங்கிள், ஓகேவா? சின்ன ஆங்கிள் டி தீட்டால எனக்கு இதா இருக்கு. சரி, இப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இது உங்களுக்கு சர்க்குலர் மோஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலாவே வரும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம டிரைவ் பண்ண போறது தான் ஆன்சர், ஓகேவா? ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இது வந்து சப்ராக்ட் பண்ணணும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ, சப்ராக்ட் பண்ணணும். சரி, ஓகே. அப்ப இப்போ நான் சப்ராக்ட் பண்றேன்னா எனக்கு இந்த மேல போட்ட மாதிரி இந்த வெக்டார் சப்ராக்ஷன் பண்ணணும், கரெக்டா? ஓகே, எனக்கு எப்படி வரும், இங்க என்ன ஆங்கிளோ அதே தான் இங்கேயும் இருக்கும், கரெக்டா? அதே மாதிரி இதுல என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவுலயும் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க என்ன ஆங்கிளோ அதே தான் இந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவுலயும் இருக்கும், டி தீட்டா தான் இருக்கும், கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ நான் இப்ப என்ன பண்றேன், r வெக்டார்னு எடுத்துக்கலாம், is equal to under root of v square plus v square minus cos theta, கரெக்டா? இல்லைன்னா plus 2v square into cos 180 minus theta, கரெக்டா? ஏன்னா சப்ராக்ஷனு, ஸோ அதுக்கு நான் cos 180 minus thetaன்னு எடுக்கிறேன், ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இப்போ நான் இதுல என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்றேன் அப்படின்னா, வி ஸ்கொயர் எல்லாம் காமனா வெளியே எடுத்துடுறேன். ஸோ வி ஸ்கொயர் எஸ் வி ஸ்கொயர் இன்டூ இங்க 2 காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரும், 1 மைனஸ் காஸ், இந்த இடத்துல தீட்டாங்கிறது என்னது, டி தீட்டா, கரெக்டா? காஸ் டி தீட்டா. அதான் நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்றேன், நல்லா கவனி.
வி ஸ்கொயரை காமன் எடுத்துட்டேன். ஸோ வி ஸ்கொயர் அண்ட் சாரி வி ஸ்கொயர் எடுத்துட்டா வி தானே வரும். இங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, வி தானே வெளியே வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் வியை காமன் எடுத்தேன்னா வி இன்டூ சாரி கைஸ், அந்த பேண்டைட் சொல்லியிருந்தேன்ல, அந்த பேண்டைட் திரும்பி லைட்டா லூஸ் ஆயிருச்சு. ஸோ அதனாலதான் சாரி. ஸோ ஓகே, எதில் விட்டோம்? காஸ் ஆஃப் 180 மைனஸ் இங்கேயுமே நம்ம டி தீட்டான்னு மாத்திடுவோம். ஓகேவா? 180 மைனஸ் டி தீட்டானே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்திருக்க ஆங்கிள் டி தீட்டா. ஓகே, அப்ப இதை 1 மைனஸ் காஸ் டி தீட்டான்னு வைக்கலாமா? ஆமாம் ப்ரோ, வைக்கலாம் ப்ரோ. சரி, நம்ம ஆல்ரெடி இதுக்கு இன்னொரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். v is equal to root of 2 into 1 minus cos theta. நம்ம எப்படி எழுதலாம்? 2 sin square theta by 2. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ இங்க தீட்டானது டி தீட்டா. ஸோ டி தீட்டா பை 2 நாம் போடலாமா? போடலாம் ப்ரோ. சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும்? 2 into 2 4. ஆமா ப்ரோ. ஸோ அப்போ இந்த 2 ஸ்கொயர் வெளியே 2னு காமன் எடுத்துடலாம். சைன் ஸ்கொயர் வெளியே எடுத்தா சைன்னு வந்துடும். ஸோ இது என்ன வரும் எனக்கு? 2v sin d theta by 2. ஓகேவா? ஓகே ப்ரோ. எப்படி வந்துச்சுன்னா ரூட், அதாவது வெளியே v இருக்கு, ரூட்டுக்குள்ள 4 ஆயிருச்சு. 2 into 2 4 இன்டூ சைன் ஸ்கொயர் டி தீட்டா பை 2. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அதுல இருந்து நான் ரூட் எடுத்து வெளியே கொண்டு வரும்போது எனக்கு 2v sin d theta by 2 ஆயிருச்சு. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும்? சைன் ஆஃப் வெரி ஸ்மால் ஆங்கிள் என்னது? இப்போ சைன் தீட்டா எடுத்திருக்கோம். தீட்டா இஸ் வெரி 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 ஸ்மால் ஆங்கிள். ஓகே, அப்ப நம்மளுக்கு என்னது? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு வருமா? ஆமா ப்ரோ, பேசிக் மேத்ல சொன்னீங்க ப்ரோ. எஸ். ஸோ அப்ப அதே லாஜிக் தான் இங்கேயும் யூஸ் பண்றேன். இது என்னன்னு போடுறேன்னா 2v into theta என்னது? d theta by 2. ஸோ அப்ப கேன்சல் பண்ணா v d theta. ஓகேவா? ஓகே, v d theta. ஓகே, நம்மளுக்கு என்ன தேவை? ஆக்சலரேஷன். ஸோ அப்ப ஆக்சலரேஷன் என்ன வரும்? v d theta by dt. கரெக்டா? கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஸோ அப்ப அது v d theta by dt வருது. சரி, நான் இப்ப இதுல என்ன பண்றேன், எனக்கு d theta by dt எனக்கு என்ன வேல்யூ அப்படிங்கலாம் தெரியாது. ஸோ இன்டூ r by r போடுறேன். ஓகேவா? என்ன போடுறேன்? இன்டூ ரேடியஸ் பை ரேடியஸ் போடுறேன். இப்ப நான் அப்படி போடும்போது எனக்கு என்னவாகும்? r இன்டூ தீட்டா தான் என்னது? டிஸ்டன்ஸ் டிராவல்டு. கரெக்டா? r இன்டூ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆர்க்கோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸோட இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா r இன்டூ தீட்டா. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி, இங்க அதே தானே. r இன்டூ டி தீட்டா என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இஸ் வெலாசிட்டி, ஸ்பீடு தானே. அவ்வளவுதான். ஸோ அப்போ v இன்டூ v பை r. ஆன்சர் v ஸ்கொயர் பை r. இதுதான் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். ஓகேவா? புரிஞ்ச சேனல்ல v ஸ்கொயர் பை r. ஓகே, இந்த கண்டிஷன்ல நீங்க அந்த இதை யூஸ் பண்ண முடியாது. ஐ மீன் இந்த ஃபைனல் டிரைவ் ஆன இந்த ஃபார்முலாவை யூ கேனாட் யூஸ் இட் இன் தட் கண்டிஷன். ஏன் ப்ரோ அப்படின்னா, இங்க நம்ம எடுத்தது என்னன்னு எடுத்திருக்கோம்? வெலாசிட்டி காமனா இருக்கு அப்படின்னு எடுத்திருக்கோம். பட் இங்க நம்மளுக்கு அதோட மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுது. அங்க அப்படி சேஞ்ச் ஆகல, டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. கரெக்டா? கரெக்ட். இங்க மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்? ஓகே, क्वेश्चंस முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பிளான் இஸ் டு சி. இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை டிரைவ் பண்ண போறோம். அதாவது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஈக்யூ என்னன்னா ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகே, அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். அதனால கீழே மென்ஷன் பண்ணிடுவோம். a ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஓகே, சரி. நீங்க ஐ ஹோப் 9th எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பட்
ஈவன் எஃப் இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்கான ஒரு 3 ஃபார்முலா. என்ன ப்ரோ ஃபார்முலா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, v equals to u plus at, then s is equal to ut plus half at square, then v square is equal to u square plus 2as. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். பட் that doesn't matter. தெரிஞ்சனாலும் சரி தெரியலனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சவங்க கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க ஸ்கூல்ல 9th வரைக்கும் பார்த்தோம்னா கிராஃபிக்கல் மெத்தட்ல எடுத்திருப்போம், கரெக்டா? இப்போ நம்ம அதே இதை நம்ம இப்போ 11th வந்துட்டோம். ஸோ திரும்பி கிராஃப்ல இருந்து எடுத்தா நல்லா இருக்காது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்சியேஷன், அதாவது கால்குலஸ் மூலமா நம்ம அதே ஃபார்முலாவை கொண்டு வர போறோம். ஓகேவா? ஓகே. ஒரிஜினலான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 3 ஈக்குவேஷன் தான். இது எல்லாமே நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பழகிட்டோம் இதை சொல்லி. பட் இது எல்லாமே அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் மட்டும்தான் இது வேலிட். பட் ஆனா யூனிவர்சலி எந்த கண்டிஷனுக்குனாலும் வேலிட் அப்படின்னா அது acceleration is equal to dv by dt, s is equal to ds by dt, wait பண்ணுங்க, v equals to ds by dt. ஓகேவா? அதுக்கு அடுத்து a equals to v dv by ds or dx. ஓகேவா? ஓகே, இது நம்ம dx ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. இங்க எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், எக்ஸ் தான். ஓகேவா? சோ அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, எப்படி ப்ரோ டிரைவ் பண்றது அப்படின்னா டிரைவ் பண்ணிடலாமே, வாங்க இதை எடுத்து இங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன் எடுக்க போறேன். இந்த ஈக்குவேஷனை எடுத்து கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் வச்சு நான் சால்வ் பண்ண போறேன். ஓகே ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ. வெயிட் பண்ணிடுவோம். So a equals to dv by dt. ஆமாம் ப்ரோ. நான் என்ன பண்றேன், dv equals to a dt போட்டு இன்டகிரேட் பண்றேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. a கான்ஸ்டன்ட், டைம் நான் எப்படி எடுக்கிறேன்னா 0 to டைம் t வரைக்கும் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே. எனக்கு இனிஷியலா ஏதோ ஒரு ஸ்பீடு u இருந்திருக்கு, ஃபைனலா v இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. இனிஷியல் ஸ்பீடு u, ஃபைனல் ஸ்பீடு v. ப்ரோ அப்ப இனிஷியல் ஸ்பீடு எனக்கு 0 இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை, u ஓட இடத்துல 0 போட்டுக்கோ. ஓகேவா? நான் இங்க u, அதாவது இனிஷியல் ஸ்பீட் ஏதாவது இருந்தா என்னவா இருக்கும்னு சொல்லி நான் எடுக்கிறேன். ஓகே, ஒண்ணுமே இல்ல, நான் அதை இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன வரும், v வரும். கரெக்டா? v இதோட லிமிட்ல u ல இருந்து v வரைக்கும். ஓகே, இங்க a இன்டூ t லிமிட்ல 0 to t. ஓகே, சோ அப்ப இங்க எனக்கு என்ன வரும், v மைனஸ் u ஈக்குவல்ஸ் டு a இன்டூ t minus 0. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன வரும், v minus u equals to at. so v equals to u plus at. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா புரிஞ்சுதா? சிம்பிள் இன்டகிரேஷன் தான். ஓகேவா? செயின் ரூல் கூட நம்ம யூஸ் பண்ணல, சிம்பிளா முடிச்சாச்சு. ஓகே, சோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, அடுத்து நம்மளுடைய செகண்ட் ஃபார்முலா என்னது, s is equal to ut plus half at square. இந்த ஃபார்முலா எடுக்க போறோம். ஓகேவா? v is equal to dx by dt எடுக்க போறேன். ஓகே, சரி பண்ணுவோமா? so v equals to dx by dt. சரி, இப்போ நான் இதை வந்து அதே மாதிரி நான் dt இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். v dot dt equals to dx. ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த இடத்துல இன்டகிரேட் பண்றேன். சாரி, இன்டகிரேட் பண்றேன், இங்க இன்டகிரேட் பண்றேன். இங்க 0ல இருந்து s வரைக்கும். இங்க நான் இன்டகிரேஷன் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இந்த v க்கு பதிலா டைம் 0ல இருந்து t வரைக்கும். ஓகேவா? v க்கு பதிலா ஐ அம் கோனா சப்ஸ்டிட்யூட் திஸ் ஈக்குவேஷன், u plus at அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா? சோ நான் இப்ப u plus at அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன வரும், இங்க dx. சோ s minus 0 equals to v க்கு பதிலா u. so u dot dt
0 to tங்கிறது நான் வெறும் tனே போட்டுடலாம். கரெக்டா? கரெக்ட். பிளஸ் at டாட் dt. ஓகேவா? integrate. ஓகே. So அப்ப s minus 0 is equal to s. s is equal to ut plus at plus 1 divided by at power 1 plus 1 divided by 1 plus 1. So எனக்கு என்ன வரும்? ut s is equal to ut plus at square by 2. ஓகேவா? ரெண்டாவது ஃபார்முலா டிரைவ் ஆயிருச்சா? சிம்பிள். ஓகே. ஒரு நிமிஷம் இதை அப்படியே கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். சாரி திருப்பி மிஸ் ஆகுது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓகே. செகண்ட் ஃபார்முலா டிரைவ் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் ஃபார்முலா டிரைவ் பண்ண போறோம். தேர்ட் ஃபார்முலா என்னது? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. அதுக்கு நான் இந்த ஃபார்முலாவை எடுக்க போறேன். ஓகேவா? ஓகே. அப்போ a ஈக்குவல்ஸ் டு v dv by dx. ஓகே. இந்த dx இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். a டாட் dx இன்டகிரேஷன்ல இருந்து 0ல இருந்து s வரைக்கும் ஈக்குவல்ஸ் டு v dv. லிமிட் என்னது? u ல இருந்து v வரைக்கும். ஓகேவா? ஏன்னா இனிஷியல் ஸ்பீட்ல இருந்து ஃபைனல் ஸ்பீட் வரைக்கும். ஓகே. v dv நான் இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன வரும்? v பவர் 1 plus 1 divided by 1 plus 1 2 ஆயிரும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இங்கேயும் 2 ஆயிரும். ஸோ v ஸ்கொயர் பை 2 லிமிட் என்னது? எனக்கு v அதாவது u ல இருந்து v வரைக்கும் தான் எனக்கு லிமிட். ஓகே. இங்க a dxங்கிறது a s ஆயிரும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி. a into s. சரி. இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க எழுதுறேன். ஓகேவா? இங்க இருந்து இங்க எழுதுறேன். ஸோ அப்ப நான் இதை v ஸ்கொயர் பை 2 minus u square by 2 is equal to as. கரெக்டா? இந்த 2 அங்கிட்டு காமன் எடுத்து கொண்டு போயிரும். So v square minus u square is equal to 2as. v square equals to u square plus 2as. சிம்பிள். இருக்கிறதுலயே சிம்பிள். நீங்க பேசிக் மேத் ஒழுங்கா பார்த்திருந்தீங்கன்னா நான் இந்த 3 ஈக்குவேஷனையும் இந்த யூனிவர்சல் ஈக்குவேஷனோட இந்த 3 ஈக்குவேஷனையும் இன்டகிரேட் பண்ணுங்க. லிமிட் இதுதான் சொல்லியிருந்தேன்னா நீங்களே இதை டெரைவ் பண்ணிருவீங்க. அசால்ட்டா பண்ணிருவீங்க. பேசிக் மெத்தட் தெளிவா பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அந்த பேசிக் மெத்தட் நீங்க எல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 ஈக்குவேஷனை பேசிக்கான ஒரு இன்டகிரேஷன் தான். புரியுதா? நீங்க செயின் ரூல் கூட இதுல தேவையில்லை. செயின் ரூல் இருந்தா கூட சரி ஏதோ ஓரளவுக்கு டிஃபிகல்ட்னு சொல்லலாம். செயின் ரூல் கூட அவ்வளவு டிஃபிகல்ட் கிடையாது. பட் இதுல அதை கூட யூஸ் பண்ணாம சிம்பிளா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பட் 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 நம்ம இப்போ கண்டுபிடிச்ச இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் v is equal to u plus at, s is equal to ut plus half at square and v square is equal to u square plus 2as. இந்த 3 ஈக்குவேஷனும் அண்டர் ஒன்லி ஒரு கண்டிஷன்ல தான் இது ட்ரூ. என்ன ப்ரோ கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are true only when acceleration is constant. ஓகேவா? acceleration constant இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ண முடியும். பட் இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது யூனிவர்சலி அக்செப்டட். நீங்க எந்த கண்டிஷன்னாலும் இதை போடலாம். ஏன்னா இது டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் தானே. சோ நீ லிமிட் உங்க இஷ்டத்துக்கு மாத்தி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப ஏ வேரியபிளா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நம்ம ஆல்ரெடி லாஸ்டா ஒரு சம் ட்ரை பண்ணோம் தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. லாஸ்டா பண்ணோம் இந்த சம். இதுல என்னது? எனக்கு ஏ வேரியபிள் கே வி கியூப்னா என்ன அர்த்தம்? வி வேரி ஆக ஆக வெலாசிட்டி எனக்கு சேஞ்ச் ஆக ஆக எனக்கு இங்க ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகும். சோ ஆக்சிலரேஷன் இஸ் வேரியபிள், இங்க கான்ஸ்டன்ட் கிடையாது. பட் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்? டிவி பை டிடி தான் எடுத்து போட்டோம். நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. சோ அதத்தான் சொல்றேன். நம்ம இன்டகிரேஷன்ல இருக்கிற அந்த ஃபார்முலாஸ் தே ஆர் யூனிவர்சலி அக்செப்டட். ஓகேவா? ஓகே. பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 3 ஃபார்முலாஸ் they are accepted only when acceleration is constant. ஓகேவா? acceleration கான்ஸ்டன்டா இருக்கும்போது மட்டும்தான் நீங்க இந்த 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ. சரி.
இது போக ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஈக்குவேஷன்ஸும் எழுதிடுறேன். இதெல்லாம் வந்து டு ரிமெம்பர். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் போட்டுட்டா இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து v ஈக்குவல்ஸ் டு u பிளஸ் ஏடி. இதை நீங்க நல்லா மனப்படமா, நான் இப்ப சொல்ற ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க மனப்படமா ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஸோ தட் எந்த சம்னாலும் டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் அப்படின்னு போடுற, அதாவது பார்த்தோன்னே இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு போடுற லெவலுக்கு இருக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டியூட் பண்றது எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறீங்கிறதா விஷயம். ஃபார்முலால பெரிய விஷயமே கிடையாது. பிகாஸ் உனக்கு கொடுத்திருக்க டேட்டால ஓகே எனக்கு வந்து ஸ்பீடு கொடுத்திருக்கான், டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கான், ஆக்சிலரேஷன் கேட்கறான் அப்படின்னா நீங்க வந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா அதுலதான் டைம் வரல. பிகாஸ் நம்ம கொஸ்டின்ல டைமை பத்தி கொடுக்கல. புரியுதா? இப்ப இஃப் இன் கேஸ் எனக்கு வந்து டிஸ்டன்ஸை பத்தி கொடுக்கல, பட் டைம் அண்ட் ஸ்பீடு கொடுத்திருக்கான், எனக்கு வந்து ஆக்சிலரேஷன் வேணும்னா நீ வந்து v is equal to u plus at போடணும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டேட்டா இல்ல, எந்தெந்த டேட்டா இருக்குது, ஸோ அப்ப இதை வச்சு நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன் போட்டா ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ v is equal to u plus at, s is equal to ut plus half at square. அடுத்து v square is equal to u square minus 2as. ஓகே ப்ரோ, இது போக ஏதோ ஃபார்முலா ஞாபகம் சொன்னீங்களே? எஸ், v ஆவரேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா v plus u by 2. ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. ஸோ அதே மாதிரி எஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா v plus u by 2 into t. ஓகேவா? ஓகே ப்ரோ. இன்னொரு ஃபார்முலா எஸ் nth செகண்ட், அதாவது இப்போ 9 செகண்ட்ஸ்ல எனக்கு எவ்வளவு டிராவல் ஆயிருக்குன்னு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க. 9th செகண்ட்ல எவ்வளவு டிராவல் ஆயிருக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா u plus a by 2 into 2n minus 1. என்னது? u plus a by 2 into 2n minus 1. இங்க nங்கிறதா அந்த nth செகண்ட், 9வது செகண்ட்ல அப்படின்னா நீங்க அந்த 9ங்கிற இடத்துல 9 போடணும். ஓகேவா? ஓகே, சொல்லணும்னா அவ்வளவு பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஓகேவா? சிம்பிள் ஃபார்முலாஸ் தான். இந்த nth செகண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? டைரக்டா இல்லைனாலும் உங்களுக்கு இதை வச்சு ரேஷியோ மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். புரியுதா? ஸோ அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சால்வ் பண்ணிட்டு லெக்சர் முடிச்சிடலாமா? பிகாஸ் 42 minutes கிட்ட ஆயிடுச்சு. we planned it to be short, அதே மாதிரி ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இன்னொரு விஷயம் நான் திருப்பி சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா போடணும். ஓகேவா? ஓகே, சரி. நான் இன்னொரு பேசிக்கான கொஸ்டின் கேட்கிறேன். ஆக்சிலரேஷன் எத்தனை பேர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் per செகண்ட் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, எனக்கு ஸ்டார்டிங் ஸ்பீடு 0. எனக்கு 10 செகண்ட் கிடைச்சு என்னோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? 10 செகண்ட் கழிச்சு ஸ்பீடு என்னவா இருக்கும் ப்ரோ? 2 செகண்ட் கொடுங்க ப்ரோ, ஃபார்முலா போட்டுக்கிறோம் அப்படின்னா வெயிட். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்றதுதான், ஃபார்முலா தான் பிசிக்ஸ் என்னைக்குமே போகாத. ஆக்சிலரேஷனோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ, பிசிக்ஸோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. நல்லா கவனி. ஆக்சிலரேஷன் நான் என்னன்னு சொன்னேன்? வாட் டிட் ஐ மீன் பை ஆக்சிலரேஷன்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. கரெக்டா? நான் இப்ப ஆக்சிலரேஷன் 10 மீட்டர் per செகண்ட் சொல்லியிருப்பேன். ஆக்சிலரேஷன் 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. அது என்ன மீன் பண்ணுது? ஆக்சிலரேஷன் 10 மீட்டர் per செகண்ட்னா மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னா ஆக்சிலரேஷனோட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அர்த்தம். அது கரெக்ட். அந்த இதோட அது என்ன மீன் பண்ணுது அப்படிங்கறத நான் கேட்கிறேன். நான் சொன்னதே தான் நீங்க திருப்பி சொல்றீங்க. அது என்ன மீன் பண்ணுது? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் per செகண்ட் 10 மீட்டர் per செகண்ட் எனக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். புரியுதா? ஆமா ப்ரோ, இப்பதான் புரியுது. எஸ், எனக்கும் நானும் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேஷன்னா ஃபார்முலா அப்படின்னு நான் எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருந்தேன். இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் சம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் இதுக்கு அடுத்து இந்த கிராவிட்டி, ஐ மீன் ஃப்ரீ ஃபால் சம்ஸ்,
அப்புறம் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன், அதுலதான் உங்களுக்கு இதோட கான்செப்ட் வந்து நான் இப்ப சொல்ற இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமா தேவை. ஆக்சிலரேஷனோட பேசிக் ஃபண்டாவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆக்சிலரேஷன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளஸ்ட் திங். இப்ப எனக்கு ஆக்சிலரேஷன் 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கு எனக்கு ஸ்பீடு ஆர் வெலாசிட்டி 10 மீட்டர் per செகண்ட் 10 மீட்டர் per செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுதான் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கறதோட அர்த்தம். இப்ப நான் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தேன்? ஸ்டார்டிங் ஸ்பீடு 0ன்னு சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கடுத்து 10 செகண்ட் கழிச்சு என்னோட ஸ்பீட் என்னன்னு கேக்குறேன். given that acceleration is constant and அதோட வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங்ல 0, 10 செகண்ட் கழிச்சுன்னா ஒரு செகண்டுக்கு 10 நேரம் இருந்தா 10 செகண்ட் கழிச்சு அதோட ஸ்பீட் என்னவா இருந்திருக்கும்? 100 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரா இருந்திருக்கும். புரியுதா? புரியுது ப்ரோ. சரி, இப்ப இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன், அதே மாதிரி ஆன்சர் பண்ணு. என்னோட ஸ்டார்டிங் ஸ்பீட் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ஓகே, என்னோட acceleration given that acceleration is constant and value of acceleration is minus 15 meter per second square. What will be my velocity? What will be my velocity after 5 seconds? கண்டுபிடிங்க பாப்போம். 3, 2, 1. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், இட் இஸ் minus 75 meter per second. அதாவது நான் கொஸ்டின் என்ன சொன்னேன்? சிம்பிளான விஷயம். ஸ்டார்டிங்ல 0ன்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்போ என்னோட ஆக்சிலரேஷன் minus 15 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். என்ன அர்த்தம்? எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் 15 மீட்டர் per செகண்டா குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சோ 5 செகண்ட் கழிச்சப்ப என்னவா இருக்கும்? ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் per செகண்ட் குறைஞ்சிச்சுன்னா 5 செகண்ட் கழிச்சது 75 மீட்டர் per செகண்ட் குறைஞ்சிருக்கும். சோ அப்போ minus 75 மீட்டர் per செகண்ட். நான் உங்களுக்கு கொடுத்த அந்த 3 செகண்டுமே நீங்க 15 into 5 கண்டுபிடிக்கிறதுக்கு தானே தவிர நீங்க ஃபார்முலால போடுறதுக்கு கிடையாது. புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்னோட ஆப்ஜெக்ட் வந்து 20 மீட்டர் per செகண்ட்ல போயிட்டு இருக்கு. மை ஸ்பீட் இஸ் 20 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஆக்சிலரேஷன் இஸ் 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்ப என்னோட கார் எவ்வளவு நேரம் கழிச்சு நிக்கும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஸ்பீடு 20 மீட்டர் per செகண்ட், கார் எவ்வளவு நேரம் கழிச்சு நிக்கும்? என்னோட ஆக்சிலரேஷன் -5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்போ 4 செகண்ட் கழிச்சு தானே நிக்கும். ஏன்னா ஒரு செகண்டுக்கு 5 5 5 நான் குறைஞ்சிக்கிட்டே வந்தா 4 செகண்டுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 20 குறைஞ்சிருக்கும். என்னோட ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்பீடு எவ்வளவு? 20 தான். சோ இப்ப 20 - 20 0. வண்டி நின்றும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இப்ப புரியுதா? இப்ப நீ இது ஃபார்முலால போட்டுன்னு வச்சுக்கோங்க. b is equal to 0, u is equal to 20 and a is equal to -5a into t தெரியாது. சோ t வந்து வேரியபிளாவே வைப்பேன். சோ வந்து at is equal to u ன்னு எடுப்போம். புரியுதா? அதாவது b equals to u plus at. கரெக்டா? கரெக்ட். இங்க நம்மளுக்கு வந்து velocity ஃபைனல் velocity 0. சோ 0 is equal to 20 மைனஸ்ல இருக்கு ஆக்சிலரேஷன். சோ -5t. கரெக்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 5t equals to 20, t equals to 4 ன்னு எடுப்போம். பட் இதை நீங்க 9th வரைக்கும் பண்ணீங்கன்னா இட் இஸ் கரெக்ட். பட் இனிமே அப்படி பண்ணாதீங்க. 9thலயே நம்மளுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கணும். பட் ஸ்கூல்ஸ்ல அவ்வளவா சொல்லி இருக்கிறதுக்கு எப்படின்னு தெரியல. உங்க ஸ்கூலை பத்தி எங்க ஸ்கூல்ல அவ்வளவா சொல்லலாம் 9thல. பட் நீங்க ஆக்சிலரேஷனா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். கரெக்டா? நீங்க இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் அப்ரோச்ல நீங்க போகணும். இந்த மாதிரி உங்களுக்கு அதோட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிசிக்ஸ் என்ன, பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சு படிச்சாதான் பிசிக்ஸ்ல யூ கேன் ஸ்கோர் வெல். ஓகேவா? ஜேடபிள்யூ அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு தூரம் பிசிக்ஸ் ஈஸியா பண்றாங்கன்னா காரணம் அதுதான். அவங்களும் நம்மள மாதிரி ஆஸ்பிரண்ட் தானே, நம்மள மாதிரி அவங்களும் நம்ம போடுற அதே டெடிகேஷன் தானே அவங்களும் போடுறாங்க. பட் நம்ம ஃபுல்லா ஃபார்முலா பேஸ்டாவே நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் படிச்சு பழகிட்டோம். ஓகேவா? பட் 2025 has proven us that இப்படி படிக்கிறது, பிசிக்ஸ் அப்படி படிக்கிறது தப்பு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருச்சு. ஓகேவா? நம்ம ஜேடபிள்யூ ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். எனக்கு எப்பவுமே ஜேடபிள்யூ அட்வான்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் மேல எனக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கும். they are always great. ஓகேவா? நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் are also great. பட் நம்மள அப்படி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அதாவது நீட்னா நீங்க ஃபார்முலா படிச்சாலே போதும், உங்களுக்கு இதுக்கு மேல டஃபாலாம் வராது அப்படின்னு. ஜேடபிள்யூ அட்வான்ஸ் ஆஸ்பிரண்ட்க்கு என்னைக்குமே யாரும் சொல்ல மாட்டாங்க நீ இதை படிச்சா போதும்னு. he will be solving the extreme level of questions. அவனோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கும். புரியுதா? பட் நம்ம நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அவ்வளவா வந்து நம்மளுக்கும் அந்த மாதிரி சம்ஸ்
சொல்லி கொடுத்து செய்ய சொன்னா ஈஸியா நம்மளும் செய்வோம். பட் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இப்பவும் நம்மளோட அல்டிமேட் கோல் இஸ் டு கிராக் நீட் அண்ட் டு கெட் அ குட் ரேங்க். ஓகேவா? ஸோ நான் அந்த அளவுக்குள்ள கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். JEE அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் இப்போதைக்கு நம்ம சால்வ் பண்ணணும் தேவையில்லை. we should know the concept. புரியுதா? நீங்க வந்து பிசிக்ஸ்ல எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டீங்க, மிச்சதெல்லாம் முடிச்சிட்டீங்க. ஸ்டில் யூ ஹேவ் சம் டைம். நீ வந்து பிசிக்ஸ்ல இன்னொரு 2-3 கொஸ்டின் உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கு, ஆர்எல்ஸ் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் இல்ல மெயின்ஸ் லெவல் கான்செப்டா இருக்குன்னா அந்த மாதிரி டைம்ல உனக்கு யூஸ்ஃபுல் ஆகிற கான்செப்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா JEE அட்வான்ஸ் லெவலுக்கு படிக்கணும் அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க. பட் ஐ வில் சே தட் இட் இஸ் நாட் தட் மச் எஃபிஷியன்ட். புரியுதா? காரணம், உனக்கு அங்க JEE அட்வான்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 18 கொஸ்டின்ஸோ என்னமோ தான் இருக்கும் அவனுக்கு. புரியுதா? பிசிக்ஸ்லயே 18 கொஸ்டின் தான். பட் இங்க நம்மளுக்கு பிசிக்ஸ்லயே 45 கொஸ்டின்ஸ். புரியுதா? உனக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வருதுன்னா யூ ஷுட் லீவ் தட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். நீ அந்த கொஸ்டினை விட்டுட்டு அந்த ஒரு கொஸ்டின் போட வேண்டிய டைம்ல நீ ஈஸியா உள்ள 3 கொஸ்டின் போட்டுடலாம். புரியுதா? அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நெவர் லெட் யுவர் ஈகோ வின். எனக்கு தெரியாத பிசிக்ஸ் கொஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துடக்கூடாது. பிகாஸ் ஐ லவ் பிசிக்ஸ் சோ மச். எனக்கு இந்த தடவை நீட்ல அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓகே, அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் நம்மளால போட முடியாத கொஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு ஒரு கொஸ்டின் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 3 to 4 ஈக்குவேஷன் கிட்ட வரும். அதெல்லாம் போட்டு சால்வ் பண்ணி எடுத்தேன். அண்ட் அடுத்து அந்த நீங்க எல்லாம் இந்த ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க, அந்த அந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் கொஸ்டின் இப்படி போட்டு இருந்துச்சு. அந்த கொஸ்டினையும் உட்கார்ந்து எல்லா ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதி லிட்ரலி ஐ வேஸ்டட் 15 to 20 minutes. கடைசியில் அந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் கொஸ்டினை சால்வ் கூட பண்ணல கடைசி வரைக்கும். சரி, இது வேலை டைம் வேஸ்ட் ஆகும் விட்டுட்டு போயிட்டேன். ஸோ நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண மொத்த டைமே எனக்கு வேஸ்ட். ஸோ யூ ஷுட் நோ வேர் டு லீவ் அ கொஸ்டின் அண்ட் வேர் டு அட்டெண்ட் அ கொஸ்டின். விச் டு லீவ் அண்ட் விச் டு அட்டெண்டுங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் என்ன புரிஞ்சிருச்சு இல்ல? பிளஸ்ல இருக்க ஆக்சிலரேஷன் அப்படின்னா இப்போ எக்ஸ், உனக்கு வந்து எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறதோட ஆக்சிலரேஷன் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு செகண்டுக்கும் இப்போ வந்து இனிஷியலா 0 செகண்ட்ல எனக்கு வந்து 0 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி இருக்குன்னா முதல் செகண்ட்ல அது எக்ஸ்ன்னு ஆகும், ரெண்டாவது செகண்ட்ல 2x ஆகும், அடுத்து பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் எக்ஸா ஏறிக்கிட்டே போகும். இதே இது மைனஸ் எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் எக்ஸா குறைஞ்சிக்கிட்டே போகும். புரியுதா? சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கா? ஓகே, இப்போ நான் சொன்னது இதெல்லாம் புரிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்புறம் நீங்க சொன்னது எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாத ஆக்சலரேஷனா இப்படிங்கிறது, பட் இப்போ நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இனிமே ஈஸியா பண்ணிடுவோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இட் வில் பி ஹாப்பி ஃபார் மீ. ஓகே, நம்ம ஒரு புது இதை சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? சரி, ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டினை போட்டு ரொம்ப வளவள தொலைதொலன்னு பேசாம ஃபைனலா ஒரு கொஸ்டினை போட்டு லெக்சரை முடிச்சிடலாம். ஓகேவா? 1 hour கிட்ட வரப்போகுது. ஓகே, சோ கொஸ்டின் என்ன சொல்லுது? A particle located at x equals to 0 at t equals to 0, அதாவது டைம் 0வா இருக்கும்போது பார்ட்டிகிள் 0 x is equal to 0ங்கிற இடத்துல இருக்கு. ஓகே, ஸ்டார்ட்ஸ் மூவிங், மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இன்னொரு விஷயம், நீங்க இந்த மாதிரி கொஸ்டினை வாசிக்கும் போது நீங்க இதோட அர்த்தத்தை புரிஞ்ச ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நான் இங்க சொல்லும் போது ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லி நான் இது பண்ணுவேன். பட் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் வெதர் உங்களுக்கு அது வந்து அதுல கொடுத்துருக்க அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. டிஃப்ரெண்ட் டைப்னா இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அந்த டிஃப்ரெண்ட் டைப் சொல்லல. இவன் கொடுத்துருக்கிறதே வந்து சிம்பிளா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல ஸ்பீடு 0 அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்லாம் எதுவும் கொடுக்காம இவன் ரொம்ப லாங்குவேஜை ரொம்ப டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? கொஸ்டின் அது என்ன டேட்டாங்கிறது உங்களுக்கு புரியாத லெவலுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களால புரிஞ்சுக்க முடியுதாங்கிறத நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஓகேவா? ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் 3rd week ஆஃப் அவர் பேட்ச். இன்னும் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னா எனக்கு ரொம்ப அது வருத்தமா இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர், வெல் அண்ட் குட். நீங்க ஈஸியா ஒரு நல்ல ரேங்க் ஸ்கோர் பண்ணலாம். பி கன்சிஸ்டன்ட், அதுவும் முக்கியம். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டார்ட்ஸ் மூவிங் அலாங் positive x direction. சரி, பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே,
V equals to alpha root x. Okay. The graph of displacement versus time. Sorry, இதை இப்படி போடக்கூடாது. The nature of graph போடணும். The nature of graph of displacement versus time என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது 2006ல வந்த JW மெயின் PYQL APMT PYQன்னு தெரியல. 2006 தான் மார்க் பண்ணியிருக்கேன். மேபி JW மெயினா தான் இருக்கும். ஓகேவா? சோ அந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு ஸ்லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? அதுல அவங்க கேட்டிருந்தது இதுக்கு ஒரு ஸ்டெப், அதாவது இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே அதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க அந்த ஒரிஜினல் PYQ. ஓகேவா? பட் நான் இதுல ஸ்லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நீட்லயும் கொஸ்டின்ஸ் வரும். PYQல ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருவான். புரியுதா? ஓகே சார், நம்ம சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணலாமே ப்ரோ. சரி, என்ன கொடுத்துருக்கான்? x is equal to 0, t is equal to 0. ஓகே, v வந்து என்னது? v is equal to alpha root x. சரி, அப்போ dx by dt equals to என்னது? alpha root x. சரி, சோ இப்போ இந்த ரூட் எக்ஸ் இங்கிட்டு கொண்டு வந்துருவோம். சோ அப்ப எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 வந்துருமா? கரெக்டா? எப்படி ப்ரோ அப்படின்னா நான் என்ன பண்றேன், ரூட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√x இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா டிடின்னு போடுறேன். ஓகேவா? இந்த 1/√xனா என்னது? இது எக்ஸ் பவர் 1/2 மேல வந்தா எக்ஸ் பவர் மைனஸ் 1/2. ஓகேவா? ஓகே, சோ எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 டாட் டிஎக்ஸ் இன்டகிரேட் இங்கிட்டு ஆல்பா டிடி இன்டகிரேட். ஓகே, லிமிட் என்னது? 0ல இருந்து எக்ஸுக்கு வச்சுக்கிறேன், இங்க 0ல இருந்து டிக்கு வச்சுக்கிறேன். ஓகே, சோ அப்ப நான் இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன வரும்? எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 டிடினா பிளஸ் வரும். சரியா? சோ அப்ப எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 பிளஸ் 1 டிவைடட் பை இது என்னது? மைனஸ் 1/2 பிளஸ் 1 பிளஸ் 1/2. சோ அப்போ 1/2 2 மேல போயிரும். ஓகேவா? ஓகே, 2 into x பவர் இது. ஓகே, which is equal to alpha t. ஓகேவா? ஓகே, alpha constant. ஓகேவா? alpha is constant. அது என்ன கான்ஸ்டன்ட் தெரியாது. ஓகே, சோ நமக்கு என்ன ஆன்சர்? 2x பவர் 1/2 equals to alpha t. சரி, அப்ப நான் எப்படி போடலாம்? x is directly proportional to t square னு போடலாமா? நான் கான்ஸ்டன்ட்லாம் எடுத்துறேன். ஓகேவா? x is directly proportional to t square. ஓகே, நான் உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் PYQலயும் இதுதான் கேட்டிருந்தாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் வித் டைம் as அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சோ அதுக்கு ஆன்சர் இந்த x is directly proportional to t square தான். சரி ப்ரோ, ஆனா நான் உங்களுக்கு எப்படி மாத்தினேன்? நேச்சர் ஆஃப் கிராஃப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம். அப்ப இதோட கிராஃபோட நேச்சர் எப்படி இருக்கும்? கிராஃபோட நேச்சர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டா? ஏன்னா இது ஒய்ன்னு எடுத்துக்கோ, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. ஒய்ல ஒரு சின்ன வேரியேஷன் ஆனா எக்ஸ்ல அதோட ஸ்கொயர் டைம்ஸ் நடக்கும். சோ அப்போ ஒய்ல ஒரு சின்ன வேரியேஷன் எக்ஸ்ல எனக்கு எவ்வளவு தூரம் ஆயிருச்சு பாரு. ஒய்ல இன்னும் ஒரு சின்ன வேரியேஷன் எனக்கு எக்ஸ்ல எவ்வளவு தூரம் வந்துருச்சு பாரு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதோட ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கு. புரியுதா? சோ எனக்கு கிராஃப் இப்படிதான் இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல இந்த கிராஃப் வந்து என்ன பேரு, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா, இல்ல ஸ்ட்ரெயிட் லைனா, இல்ல பாரபோலாவா, இல்ல எக்ஸ்போனென்ஷியல் கிராஃபா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரி 59 minutes ஆயிருச்சு. சோ லெட் அஸ் எண்ட் திஸ் செஷன் நவ். எப்பவுமே நான் கேட்கறதா, செஷன் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் லைக் டு அவர் செஷன், லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு என்ன புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். ஸோ ப்ளீஸ் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் நான் கேட்கிறேன், ப்ளீஸ் டூ தட். ஸோ செஷனை முடிச்சிடலாமா? தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி
ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்திருந்தேன் அப்படின்னா ஐ ஹோப் ஏதாவது கொடுத்துருப்பேன் நம்புறேன். எனக்கு கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஸோ ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தா அதை பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன் இதெல்லாம் போட சொன்னா கொஞ்சம் போடுங்கப்பா. அப்படின்னா நீங்க பாக்குறீங்க, செஷன்லாம் ஃபுல்லா பாக்குறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஓகேவா? அதனால நடுவில் நீங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்.